أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கடந்த வாரம் நாம கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சியில புதிதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் பற்றியும் இஸ்லாமிய ஆண்டு எப்படி உருவானது என்பதை பற்றியும் தடை செய்யப்பட்ட சில ஒழுங்கினங்களை பற்றியும் சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீக ரோமானிய பேரரசுகளை எப்படி வெற்றி கொண்டார்கள் என்பதை பற்றிய தகவல்களை நாம சுருக்கமாக பார்க்கலாம். அரபிய நாட்டு எல்லையில் அமைந்துள்ள இரண்டு பேரரசுகளும், அதாவது ரோமானிய பேரரசு, பாரசீக பேரரசு, இவை இரண்டும் அரேபிய எல்லையில அவ்வப்போது கிளர்ச்சிகளும் குழப்பங்களும் செய்து கொண்டே இருந்தன. கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலம் வரை அவர்களுடைய இந்த அட்டூழியங்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியல. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் அந்த இரண்டு பேரரசுகளுக்கு எதிராக போர் தொடுத்து அவர்களின் அட்டுழியங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் அதே நேரத்தில் இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு போதித்து அவர்களை நேர்வழிப்படுத்தவும் முடிவு செய்கிறாங்க. முதலாவதாக பாரசீக பேரரசின் உள்கட்டமைப்புகளை முதல்ல நாம தெரிந்து கொள்வோம். இன்றைய ஈரான் ஈராக் பகுதிகள் முழுவதையும் உள்ளடக்கிய நிலப்பரப்பு தான் அன்றைய பாரசீக பேரரசு. பாரசீக பேரரசை சசானியன் பேரரசு என்றும் அழைப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல பாரசீக பேரரசை ஆட்சி புரிந்த மன்னர் எஸ்டேகார். அன்றைய காலகட்டத்தில் பாரசீக பேரரசும் ரோமானிய பேரரசும் உலக நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தன. பாரசீக மக்களின் அறிவு திறனுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நிகழ்ந்த கந்தக் என்ற அகழி போரில் அகழி தோன்றும் உக்தியை கற்றுக் கொடுத்ததே பாரசீக வாசியான சல்மான் பாரிசி என்ற நபி தோழர் தான். பாரசீக மக்கள் ஜொராஸ்ட்ரியனிசம் என்ற இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இந்த இனத்தில் செமிட்டிய இனம், ஆரிய இனம் என்ற இரண்டு முக்கிய உட்பிரிவுகள் இருந்தது. இந்தியாவை போல பாரசீகமும் பல மொழிகள் கொண்ட நாடாக இருந்தது. இவர்கள் சூரியனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் இறந்த பிணத்தை ஒரு மலையின் உச்சியில் வைத்துவிட்டு வந்து விடுவார்கள். அது கழுகுகளுக்கு இரையாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகத்தை தம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் சுமார் 40,000 வீரர்கள் கொண்ட ஒரு படை கிபி 636ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் பாரசீகத்தை நோக்கி புறப்படுது. இந்த இஸ்லாமிய படைக்கும் சுமார் 50,000 வீரர்களை கொண்ட பாரசீக படைக்கும் கத்தீசியா என்ற இடத்தில் நவம்பர் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்கள் போர் நடந்தது. முஸ்லிம் வீரர்கள் பாரசீக யானைப்படையை பார்த்தவுடன் அந்த யானைகளை வெற்றி கொள்ளும் வியூகம் தெரியாத காரணத்தினால முஸ்லிம் வீரர்களின் உயிரிழப்பும் அதிகமானது. அதனால இஸ்லாமிய படை பின்வாங்க ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் 2 பாரசீக தளபதிகளை முஸ்லிம்கள் கைதிகளை சிறைப்பிடிக்கிறாங்க. அந்த கைதிகளின் மூலம் யானைப்படையை வீழ்த்தும் உக்தியை முஸ்லிம் வீரர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். குறிப்பாக அதன் கண்களை ஈட்டியால் குத்தினால் அது தன் சொந்த படையையே மிதித்து நாசத்தை ஏற்படுத்திவிடும் என்ற உண்மையை அவங்க தெரிந்து கொள்றாங்க. அதன் பிறகுதான் முஸ்லிம்களுக்கு இந்த போர்ல ஒரு மகத்தான வெற்றி கிடைக்குது. இந்த போர்ல இஸ்லாமிய வீரர்களை 8,500 பேர் ஷஹீதானாங்க. இந்த இழப்பிற்கு முக்கிய காரணம் பாரசீக யானைப்படையின் நுட்பம் முதலில் தெரியாம இருந்ததுதான். இந்த போரில் பாரசீக வீரர்கள் 22,000 பேர் பலியாகிறாங்க. கதீசியா வெற்றிக்கு பிறகு பாரசீகத்தின் தலைநகரான டெஸ்ஸிபான் நகருக்கு இஸ்லாமிய படையை கொண்டு செல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. டெஸ்ஸிபான் நகரில் உள்ள கோட்டையின் பெயர் வெள்ளை மாளிகை, ஒயிட் பேலஸ். இது கிமுவில் கட்டப்பட்டது. பாரசீக நகரத்தை இன்றளவு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு பிரமாண்டமான கோட்டை தான் இந்த வெள்ளை மாளிகை. இஸ்லாமிய வீரர்கள் தங்களுடைய குதிரைகளின் முன்ன கால்களால்
அந்த கோட்டையின் கதவுகளை உடைத்து உள்ளே சென்று அங்கே தொழுகை நடத்தினார்கள். டெசிபானில் நடந்த போரிலும் இஸ்லாமியர்களுக்கு மகத்தான வெற்றி கிடைத்தது. டெசிபான் வெற்றிக்கு பிறகு பாரசீகத்தின் வட எல்லை நகரமான நக்வந்த் நகருக்கு படையை கொண்டு செல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. நக்வந்த் போரின் போது கனிம வளமும் விவசாய நிலமும் நிரம்பப்பட்ட அந்த மண்ணில் இஸ்லாமிய வீரர்கள் கடைபிடிக்க வேண்டிய போர் நெறிமுறைகளை பற்றிய விவரங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதங்கள் மூலம் இந்த படை வீரர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கிபி 642ஆம் ஆண்டில் நடந்த இந்த போர்ல 30,000 முஸ்லிம் வீரர்கள் 1,20,000 பாரசீக வீரர்களை எதிர்த்து போரிட்டார்கள். இந்த போரிலும் இஸ்லாமியர்களுக்கு மகத்தான வெற்றி கிடைக்குது. இந்த போருக்கு பிறகு சில நாட்களில் பாரசீகம் முழுவதுமாக வெற்றி கொள்ளப்படும். பாரசீக பேரரசை இஸ்லாமியர்கள் விட்டு கொள்ள நடந்த போர்களின் மொத்த கால அளவு 6 வருடங்கள். அதாவது கிபி 636ஆம் ஆண்டு முதல் கிபி 642 வரை. இந்த போருக்கு பிறகு இஸ்லாமிய வீரர்களுக்கு கிடைத்த கனிமத்து பொருட்களில் குறிப்பாக பாரசீக தங்க காப்புகள், உயர் ரக ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட கார்பட்டுகள் போன்றவை மதீனா வீதிகளில் கடந்தன என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீக மன்னரின் காப்புகள் மதீனா வீதிகளில் கிடக்கும், அதை நீ பெறுவாய் என்று ஒரு சஹாபியிடம் கூறிய முன்னறிவிப்பும் நபி அவர்களின் வஃபாத்துக்கு பிறகு 6 வருடங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் நிறைவேறியது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பாரசீக வெற்றியை பற்றி 19ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய அறிவுஜீவி அல்லமா இக்பால் அவர்கள் கூறிய கருத்துகளும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வு எது என்று என்னை கேட்டால் எந்தவித தயக்கமும் இல்லாமல் பாரசீக பேரரசின் வெற்றி என்று கூறுவேன். இந்த நக்வந்த் போர் வெற்றியின் மூலம் அரபியர்கள் ஒரு அழகான நாட்டை மட்டும் பெறவில்லை, ஒரு பழமை வாய்ந்த பாரம்பரியமிக்க நாகரிகத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த இரு இன மக்களின் இணைப்பால் ஒரு புதிய சரித்திர புகழ் வாய்ந்த நாகரிகத்தை அவர்களால் உண்டாக்க முடிந்தது. அதுபோல பாரசீக ரோமானிய வெற்றியை பற்றி முன்னாள் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் கருத்து உலக வரலாற்று புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, படிப்பறிவு இல்லாத, எந்தவித இராணுவ யுக்திகளையும் முறையாக கையாள தெரியாத, மிக குறைந்த அளவு இராணுவ வீரர்களை கொண்ட ஒரு இனம் உலகத்திற்கே நாகரிகத்தின் வழிகாட்டியாக இருந்த இரு பெரும் வல்லரசு நாடுகளை விட்டு கொண்டார்கள் என்பது இன்று வரை நம்ப முடியாத ஒரு அதிசயமாகும். இதுபோல் உலகில் எங்கும் நடந்ததும் இல்லை, இனிமேல் நடக்கவும் வாய்ப்பில்லை. அரேபிய எல்லையில் அமைந்துள்ள ரோமானிய பேரரசு பற்றிய சில முக்கிய தகவல்களை இப்ப நாம தெரிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆரம்ப கால ஆட்சி காலம் வரை, அதாவது கிபி 610 கிபி 641 வரை ரோமானிய பேரரசை ஆட்சி செய்து வந்த மன்னரின் பெயர் ஹெராக்கிளஸ். ரோமானிய பேரரசு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் மேற்கத்திய ரோமானிய பேரரசு, கிழக்கத்திய ரோமானிய பேரரசு என்ற இரு பிரிவுகளை கொண்டதாக இருந்தது. இதில் மேற்கத்திய ரோமானிய பேரரசு என்பது இக்காலத்திய பிரான்ஸ், இத்தாலி, பெல்ஜியம், ஜெர்மனி, ஸ்பெயின், ஹங்கேரி, யூகே என்று அழைக்கப்படும் யுனைடெட் கிங்டம் போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய நாடாக இருந்தது. இதன் தலைநகரமாக ரோம் இருந்தது. அதுபோல கிழக்கத்திய ரோமானிய பேரரசு என்பது இக்காலத்திய சிரியா, ஜோர்டான், இஸ்ரேல், பாலஸ்தீனம், லெபனான், சைப்ரஸ், துருக்கி போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய நாடாக இருந்தது. இதன் தலைநகரம் கொன்ஸ்டாந்திநோபிள் என்று அழைக்கப்படும் கான்ஸ்டன்டைனோபிள் ஆகும். இஸ்லாமிய வெற்றிக்கு பிறகு கான்ஸ்டன்டைனோபிள் என்ற பெயர் இஸ்தான்புல் என்று மாற்றப்பட்டு இப்பொழுது அது துருக்கியில் உள்ள ஒரு முக்கிய நகரமாக இருக்கிறது. இந்த கிழக்கத்திய ரோமானிய பேரரசின் எல்லை தான் அரேபிய பகுதி எல்லையோடு இணைந்து இருந்தது. கிபி 636ஆம் ஆண்டுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீகத்தை நோக்கி முஸ்லிம் படையை அனுப்பிய அதே நேரத்தில் ரோமானிய பகுதியை நோக்கி மற்றொரு இஸ்லாமிய படையை அனுப்பி வைக்கிறாங்க. கிபி 636ஆம் ஆண்டு
ரோமானிய பேரரசு பகுதியில் அமைந்துள்ள ஜோர்டான் ஆற்றங்கரை எல்லையில எர்மூக் என்ற இடத்துல அபூ உபைதா இப்னு அல் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் 6 நாட்கள் போர் நடைபெற்றது. 2,00,000 ரோமானிய வீரர்களை எதிர்கொள்ள போதுமான வீரர்கள் தம்முடைய படையில் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட படைப்பிரிவை பாரசீகத்திலிருந்து எர்மூக்கிற்கு அனுப்பி வைக்க பாரசீகத்தில் முகாமிட்டிருந்த படைத்தளபதி ஜரது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிடுறாங்க. அந்த படைப்பிரிவில் 1000 மூத்த சகாபாக்கள் இருந்தாங்க. அதுல 100 பேர் பத்ர் போரில் கலந்து கொண்ட மூத்த தோழர்கள். இந்த போரில் இஸ்லாமியர்களுக்கு மகத்தான வெற்றி கிடைத்தது. இந்த போரை போருக்கெல்லாம் போர், அதாவது பேட்டில் ஆஃப் பேட்டில்ஸ் என்று வர்ணிக்கப்பட்டது. எப்படி இந்த போர்ல இஸ்லாமியர்கள் வெற்றி கொண்டார்கள் என்று இன்று வரையில் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, சுமார் 2,00,000க்கும் அதிகமாக உள்ள ரோமானிய வீரர்களை வெறும் 40,000 இஸ்லாமிய வீரர்கள் வெற்றி கொண்டார்கள். இந்த போரில் 4,000 இஸ்லாமிய வீரர்கள் ஷஹீதானார்கள். எதிர்த்தரப்பில் 80,000 வீரர்கள் குறிப்பாக ஆற்றில் குதித்து பலியானார்கள். இந்த இரு வல்லரசுகளின் மீது போர் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தினமும் மதீனாவில் உள்ள எல்லை பகுதியில் உட்கார்ந்து தூது ஆட்கள் யாராவது போர் தகவல்களை கொண்டு வருவார்களா அப்படின்னு ஆர்வத்தோட எதிர்பார்த்து காத்திருப்பார்களாம். பல சமயங்களில் அந்த தூது ஆட்களுக்கு இவர் யார் என தெரியாமல் அவர்கள் குதிரைகளை மிக வேகமாக மஸ்ஜித் நபியை நோக்கி போவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த தகவல்களை பெறுவதற்காக அந்த குதிரைக்கு பின்னால வேகமாக ஓடி வருவாங்களாம். இந்த அளவுக்கு எளிமையான ஒரு ஆட்சியாளரை நாம் இனிமேல் பார்க்க முடியுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப உலக ஆதிக்கத்தின் பெரும் பகுதியை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹெராக்கிளஸ் மன்னர் இஸ்லாமியர்களிடம் தோற்றதை பெருத்த அவமானமாக எண்ணினார். அவருடைய ஆதிக்கத்திற்கு ஏற்பட்ட ஒரு சவாலாக இதை உணர்ந்தார். அவர் சொல்றார், இந்த அழகான பெண்ணை, அதாவது சிரியா தேசத்தை கொடுங்கோலர்களிடம் வெட்டி சொல்கிறோம். ஒரு காலம் வரும், அப்போது நானோ அல்லது என்னுடைய சந்ததியர்களோ நிச்சயம் இதற்கு பழி தீர்ப்போம் என்று அவர் கூறிய அந்த வார்த்தைகள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரத்தம் சிந்தாமல் எப்படி ஜெருசலத்தை வெற்றி கொண்டார்கள் என்பதை பற்றிய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாம சுருக்கமாக பார்க்கலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.